God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற ஊழியங்களுக்கூடாக உங்களில் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடுகளிலோ வியாபாரங்களிலோ அல்லது நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த உலகத்திலே யாரும் உங்களை நேசிக்கவில்லை என்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள் இருக்கிறதா? அல்லது என்னை யாருமே கவனிப்பதில்லை, இந்த உலகத்திலே நான் ஒரு பொருட்டாக யாருக்கும் தெரியல என்று நீங்க யோசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து கொண்டே இருக்கும், உங்களை தாயின் கற்பத்தில் உண்டாக்கின பரமபிதா உங்கள் தகப்பன் உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவருக்கு மிகவும் முக்கியமானவர். நீங்க சொல்லலாம் உங்களுடைய இருதயத்துல, பாஸ்டர் நான் யாருக்குமே முக்கியமானவள் இல்லை, ஏனென்றால் நான் ஒரு பொருட்டாகவே எண்ணப்படுவதற்கு இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் மிக முக்கியமானவர்கள். ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார், பிதா எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். என்னும் ஒரு வார்த்தையை சொன்னார். ஒருவன் மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்றால் முழு பரலோகம், தேவ தூதர்கள், சேனைகள் அங்கே சத்தமிட்டு ஆரவாரம் செய்து உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறார்கள். ஆகவே தேவனை நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பி உங்களோடு கொஞ்ச நேரம் என்னோடு நீங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தாராம். ஆகவே தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நன்மையை செய்ய அவர் விரும்பித்தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் சப்பானிகள் எழுந்து நடந்தார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், மரித்த லாசரு உயிரோடு எழுந்தான். இப்படி அநேக அற்புதங்களை அவர் செய்தார். அவர் சொன்னார், அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தார்கள், யாரும் கவனிக்கவில்லை. நீங்க சொன்னது போல என்னிலே உண்மையான அன்பு பாராட்ட, உண்மையாக என்னை நேசிக்க எனக்கு யாரும் இல்லை என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆமென், அல்லேலூயா. இதனால யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? யாரும் உங்களை கவனிக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? யாரும் உங்களை பார்க்கவில்லை, யாருக்கும் உங்களை குறித்து ஒரு அக்கறையே இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். ஏனென்றால் உன் தாயின் கற்பத்தில் உண்டாக்கின தேவன் நான். தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்வோம். தேவனே, இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய சமாதானம், சந்தோஷம் எங்களோடு இருக்கிறது. நாங்கள் மாற்கு 10ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். பின்பு அவர் புறப்பட்டு போகையிலே, 10ஆம் அதிகாரம், ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலே இன்னொரு பகுதியிலே வாசிக்கிறோம், a young rich ruler, ஒரு பணக்கார மிகுந்த ஆஸ்தி உள்ள ஒரு இளமையான ஒரு வாலிபன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதைத்தான் செய்ய வேண்டும்? பாருங்கள், அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு குவெஸ்ட், அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி. அதாவது அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது,
அவனுக்குள்ள ஒரு ஆசை, நித்திய ஜீவனை குறித்த ஒரு எண்ணம். இந்த காலத்தில் அநேகர் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். என்றால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அறிவு இல்லை. ஆனால் இந்த வாலிபன் ஒரு ஜூத வாலிபன். அவன் 10 கட்டளைகளை அறிந்திருக்கிற ஒரு வாலிபன். அந்த வாலிபன் தேவனிடத்திலே கேட்கிற, ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு 10 கட்டளைகள் இருக்கிறது தெரியும் அல்லவா என்று ஆண்டவர் இயேசுவை அதை கோட் பண்ணுகிறார். அவர் சொல்கிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, கொலை செய்யாதிருப்பாயா, களவு செய்யாதிருப்பாயா, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயா, வஞ்சனை செய்யாதிருப்பாயா, உன் தாய் தகப்பனை கனப்படுத்துவாயா. அவர் அங்கே 6 காரியங்களை பழைய 10 கட்டளைகள் இருந்து அவனுக்கு சொல்லுகிறார். ஆமென். அவன் சொல்லுகிறான், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். See, you see a very young, rich ruler is coming to Jesus, and he is talking to Jesus, and he is asking a very important question. How can I inherit the eternal life? யோசிச்சு பாருங்க, எட்டர்னல் லைஃபை எப்படி நாங்கள் சுதந்திரிக்க முடியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் கேட்கிறான். பிரியமானவர்களே, அவனுடைய கேள்வி ஒரு மிகவும் முக்கியமான கேள்வி. இந்த உலகத்திலே நாங்கள் பிறக்கிறோம், வாழ்கிறோம், வியாபாரம் செய்கிறோம். அவனும் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தான். ஆனால் அவன் இள வயதிலே மற்றவர்கள் யோசிக்காத, நினைக்காத, சிந்திக்காத, இந்த காலத்தில் யார் அப்படி சிந்திப்பார்கள்? ஒரு காரியத்தை அவன் சிந்தித்து கேட்டான். அதுதான், எப்படி நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்றால், நித்தியமாக பரலோகத்தில் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, அதை எப்படி நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? ஆகவே ஆண்டவர் 10 கட்டளைகளிலே இருக்கிற இந்த முக்கியமான கட்டளைகளை அவனுக்கு சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், சிறு வயது முதல் எங்களுடைய அப்பா நல்லா தான் வளர்த்திருக்கிறார். ஆமென். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை வேதாகமத்திலே ஆழமுள்ள அறிவுள்ளவர்களாக, கீழ்ப்படிவுள்ளவர்களாக நாங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இந்த வாலிபனை ஆண்டவர் பார்த்து, அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்து, அவனை பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு அவனை நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுக்கு தெரியும் அவன் உண்மை சொல்லுகிறானா அல்லது பொய் சொல்லுகிறானா, அவருக்கு அது தெரியும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பார்த்து, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனில் அன்பு கூர்ந்து. இன்னைக்கு தேவன் விபச்சாரங்கள், கொலைகள், களவுகள், பொய் சாட்சிகள், வஞ்சனையாய் நடக்கிற காரியங்கள், பெற்றோரை கனம் பண்ணாமல் வாழ்கிற வாழ்க்கைகள், இவைகள் மத்தியிலே தேவன் எங்களை பார்க்கும் பொழுது தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்க முடியும். அவனிலே அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு உங்கள தேவன் அன்பு கூறுகிறார். உண்மையாக நீங்க சொல்லலாம், பாஸ்டர், நான் இப்படி பெர்ஃபெக்டா இருக்கல, நான் ஒரு பெர்ஃபெக்டான ஆளே இல்லை பாஸ்டர், எனக்கும் நித்திய ஜீவன் உண்டா? என் வாழ்க்கையை தேவன் மன்னிப்பாரா? I messed up my life.
என்னுடைய குடும்ப நிலைமை, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உற்றார், என்னுடைய உறவினர், இப்ப நான் உணர்ந்து கொள்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையிலே தவறுகளை, பிழைகளை, இங்கு சொல்லப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறேன். எனக்கு மன்னிப்பு உண்டா? நிச்சயமாக. ஏனென்றால் தேவனை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டது, அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஒரு பிள்ளை எப்படி அழியக்கூடாதென்று நான் ஒரு பெற்றோராக இருந்து நான் அதை குறித்த பாரம் உள்ளவனாய் என் பிள்ளையை குறித்திருப்பேனே. ஆனால் உங்களை தாயின் கற்பத்தில் உண்டாக்கி நீங்கள் பிறக்கும் பொழுது ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருப்பார். அவர் உங்களை ஒரு நோக்கத்துக்கூடாக, நோக்கத்தோடு உங்களை படைத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய சிருஷ்டிப்பு. நீங்கள் இப்படி அழகா இருக்க வேண்டும், உங்களுடைய அப்பா அம்மாவை போல் இருக்க வேண்டும். எத்தனையோ features are there that resemble your parents, forefathers. ஆனா எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய ஆவி தேவனுடைய குணாதிசயங்களை உடையதாக அவர் எங்களுக்குள்ளே உருவாக்கி இருக்கிறார். பிறக்கும் பொழுது யாரும் பாவம் செய்ய வேண்டும் என்று பிறக்கிறதில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் மனிதன் கெட்டு போகிறான். தேவன் அதை அறிவார். தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறவர் அவர். வேதத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நீங்க நல்லா இருக்கணும். இந்த உலகத்துல மற்றவர்கள் இவன் கெட்டு போனான், இவன் ஒரு யூஸ்லெஸ் பர்சன், இவனால பிரயோஜனம் இல்லை, இவன் செய்கிற காரியங்களாம் அடாவடித்தனமான காரியம், என்னுடைய வாழ்க்கையை நான் ட்ரக்ஸோ அல்லது ஆல்கஹாலோ அல்லது செக்ஸோ ஏதோ ஒரு முறையில் அழிச்சிட்டேன் என்று இருக்கைக்குள்ள மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள், தள்ளிவிட யோசிப்பார். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி செய்தவர் அல்ல. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வேதாகமத்தில் படித்திருந்தால் அந்த தேவன் மானிட ரூபமாக வந்து இப்படிப்பட்டவர்களை அரவணைத்தார் என்று பார்க்கிறோம். ஜூதர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், இவன் பாவிகளோடு உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு குற்றச்சாட்டு ஆண்டவர் இயேசுக்கு மேலே, இவன் பாவிகளோடு ஒரு கனெக்ஷனை வைத்திருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இயேசு இந்த வாலிபனை பார்த்து சந்தோஷப்பட்டார். இந்த வாலிபனிலே அவர் அன்பு கூர்ந்தார். அந்த வாலிபனிலே அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஏனென்றால் அவன் சிறு வயது முதல் தன்னை நேசிப்பதை போல பிறனை நேசிக்க விரும்பினார். வேதாகமத்திலே நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், அதாவது எங்களை நேசிப்பதை போல அவன் பிறனை நேசித்தான் என்று பார்க்கிறோம். அதுவே தேவனுடைய அன்பு, அதுவே கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடிப்படை போதனை. இது ஒரு சமயம் அல்ல, தேவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவாகும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் அவருடைய படைப்புகள். பார்க்கிறோம், அவனை பார்த்து ஆமென் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொன்னார். இவன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்ட கேள்வி, நான் எப்படி இன்னும் பணத்தை நான் பெருக்க முடியும் என்று அவன் கேட்கவில்லை. அல்லது சாலமோனை போல நான் எவ்வளவு இன்னும் ஞானவானா இருக்கலாம்.
He was a rich young ruler. நான் எப்படி மக்களை நடத்தலாம், அவன் அப்படி கேட்கல. ஆமென், ஹல்லேலூயா. அவன் கேட்டது மிகவும் ஒரு மிக முக்கியமான அல்லது ஒரு பாரதூரமான கேள்வி. ஏனென்றால் நித்திய ஜீவனை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாம்? அதற்கு தான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவன் சொல்லுகிறான், சிறு வயது முதல் நான் தேவனை மதித்து அவரை கனப்படுத்தி வருகிறேன். இந்த சொல்லப்பட்ட இந்த 6 சம்பவங்களும், விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, கொலை செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தாய் தகப்பனை கனப்படுத்துவாயா. சிறு பிராயத்திலே பெற்றோரை கனப்படுத்தாத எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஆமென். அவர்கள் ஏறி வந்த அந்த ஏணியையே தட்டிவிட்டு தொங்குகிறவர்களாய் காணப்படுகிறார். சிறு வயதிலே பெற்றோர் எவ்வளவு அன்பாய் பராமரித்திருப்பார், எவ்வளவு அக்கறையோடு தூக்கி சுமந்திருப்பார். சிறு பிராயத்திலே பிறந்த உடனே முளைப்பால் கொடுத்து, ஆனா இன்றைக்கு பெற்றோரை ஒரு பொருட்டாய் கருதாத எத்தனையோ பேர் சாபத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கண்களுக்கு அப்பால் இருக்கிறார். எப்படியாவது இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு போய்விடலாம் என்று நினைக்கிறார். ஆனா இந்த வாலிபனுக்குள்ள ஒரு மிக முக்கியமான கேள்வி எல்லாம் இருக்குது என்னிடத்துல. நான் செத்தா எனக்கு என்ன நடக்கும்? அப்படி யோசிக்கிறீங்களா? அப்படி யோசித்திருக்கிறீங்களா? நான் ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறேன், எனக்கு கை நிறைய சம்பளம் இருக்கிறது, எனக்கு நல்ல வீடு இருக்கிறது, வீடுகள் இருக்கிறது, எனக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனா எனக்கு சமாதானம் இல்லை. அப்படி சொல்றீங்களா? அப்படி யோசிக்கிறீங்களா? ஒரு தனிமையான ஒரு ஃபீலிங் இருக்கா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். எப்போது நான் செத்தா எனக்கு என்ன நடக்கும் என்று நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? என்னும் ஒரு பிறப்பெடுப்பீங்களா? அது உங்களுக்கு உண்மையா தெரியுதா? யாராவது போன பிறப்பில் எப்படி இருந்தேன்னு உங்களோட சொல்லி இருக்கிறார்களா? A very challenging, a blinded approach to life. But I am admiring this guy because he was thinking about an eternal life, a life with the Creator God. அப்படி நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? சிந்திச்சிருக்கிறீங்களா? அப்படி யோசிச்சதே இல்லையா? பாச எனக்கு 80 வயதில்லை, 60 வயதில்லை, 70 வயதில்லை அப்படி சொல்றீங்களா? ஆனா லைஃப் வந்து ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்தா நாளைக்கே செத்துடலாம். அப்படித்தான் எங்களுக்கு ஒரு அன்சர்டனான லைஃப் இருக்குது இல்லையா? ஆனா நான் கண்ணை மூடினா அங்க போவேன் என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இல்லை. அவன் கேட்கிறான், நித்திய ஜீவன், அதாவது நித்தியமான ஜீவன், எப்பொழுதும் வாழ்கிற வாழ்க்கை, என்னும் ஒரு பிறப்பை எடுக்கிற வாழ்க்கை அல்ல, நித்தியமாய் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அதை பற்றி எப்படியாவது யோசித்திருக்கிறீர்களா? சிந்தித்திருக்கிறீர்களா? அல்லது நினைத்திருக்கிறீர்களா? ஆமென். ஆண்டவர் சொல்ல, உன்னில் ஒரு குறை உண்டு. அவன் கேட்டது, நான் எவ்வளவு கூட பணக்காரனா வரலாம், ஞானம் உள்ளவனா வரலாம், அல்லது மற்றவர்களை பிளஸ் பண்ணலாம், அல்லது இந்த வேதாமத்துல இதனுடைய அர்த்தம், இது ஒண்ணு கேட்கல. அவன் அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு பதில் கொடுத்தார். என்னவென்றால், உன்னிலே உனக்கு ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. What a answer. நீ கேட்கலாம், பாஸ்டர், this is crazy. இது ஒரு சரியான பதில் இல்லை, இது வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கு. நான் சொல்றேன், இல்ல, ஆண்டவர் அவனுக்கு நித்திய ஜீவனை
சுதந்திரித்துக் கொள்வதற்கான பதிலை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு, என்னுடைய சீஷனாயிரு, எனக்கு பக்கத்தில் இரு, நான் தான் நித்திய ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் எங்கும் இல்லை, ஆண்டவர் கூடாகத்தான் நித்திய ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரமாட்டான். நாங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? என்னுடைய பாவம் காரணம். அங்கே அவன் சொன்னான், நான் இவைகளை செய்யவில்லை, இந்த பாவங்களை. ஆண்டவர் அவனை பார்த்து அன்பு கூர்ந்தார். உண்மைதான் அவன் சொல்வது. ஆனா அவர் சொன்னார், நீ நித்திய ஜீவனை அடைய முடியாமல் ஒரு குறைவு இருக்கிறது என்று சொன்னார். நீ தேடுகிற அந்த நித்திய ஜீவன் நான் தான். ஆமென். ஆகவே இந்த உலகத்துல உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டு இழந்துட்டு நீ வந்து என்னோடு இருக்கும்படியாய் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் இயேசுதான் நித்திய ஜீவன். ஆண்டவர் இயேசுதான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அவர்தான் பரலோகத்தில் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரிடத்தில் அதை கேட்டு சொன்ன பொழுது அவன் துக்கம் அடைந்தான் என்று பார்க்கிறோம். அவனிடத்தில் அவ்வளவு செல்வம், அவ்வளவு செல்வாக்கு, மனிதர்கள் அவனை பார்த்து ஒரு அட்மையர் பண்ணுகிற ஒரு யங் லீடர். But he was very genuinely asking a question. Answer. Jesus was genuinely answering. You know, why do you need in this world? I am your eternal life. Come and follow me. Come and be with me. ஆனா விக்கிரகம் என்று சொல்லுவார்களே, அவனுக்கு இந்த உலகம் ஒரு விக்கிரகமாக இருந்தது, பணமாக இருந்தது. நித்திய ஜீவனுக்காக அவன் இந்த பூமியில எதையும் இழக்க ஆயத்தமாய் இல்லாத ஒரு நிலை தான் அவனுக்கு இருந்த ஒரு குறை. பாஸ்டர், இது டூ மச் என்று சொல்றீங்களா? டூ மச் இல்ல. நீங்க தேவனோட வாழ்கிற வாழ்க்கையில பீட்டர் கடைசியாக ஆண்டவர் சொன்னார், பணக்காரன் பரலோகம் போறது சரியான கஷ்டமானது என்று சொன்னார். அங்கே இருந்த ஊசியின் வாசல் என்கின்ற ஒரு கதவு கூடாக, சிறிய ஒரு இடத்து கூடாக ஒரு ஒட்டகம் பூந்து போறது எவ்வளவு கஷ்டமோ, அது போல இந்த உலகத்திலே பணத்தையே நேசிச்சு பணத்தையே விக்கிரகமாக்கி பணத்துக்காகவே வாழ்கிறவன் நித்திய ஜீவனை அடைவது கஷ்டமான காரியம். என்றால் இப்படி சொன்னபொழுது அவன் துக்கத்தோட மனம் அடிவாகி, 2 வசனம் பயன்படுத்தப்படுகிறது. அவன் துக்கப்பட்டான், மனம் அடைந்து போனான். ஆனா இன்றைக்கு அவன் ஒரு சீஷனாக இருந்திருக்க வேண்டியவன். அவனுக்குள்ளே சரியான காரியங்கள் இருந்தது. ஆனா அவன் கேட்ட கேள்வி, எப்படி என்னும் படம் சம்பாதிக்கலாம், அல்லது வேற ஒரு கேள்வியை கேட்டிருந்தால் ஆண்டவர் சொல்லியிருக்க முடியும். ஆனா அவன் கேட்டது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அங்கே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி எங்களுக்காக மரித்ததன் நிமித்தமாய் அவருடைய இரத்தம் எங்களுடைய சகல பாவங்களையும் கழுவுகிறது. அவன் அதை அறிந்திருப்பான், அதை பார்த்திருப்பான். சீஷனாக அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிய பாவ மன்னிப்பை, தன்னுடைய ஆத்துமாவை கழுவி அந்த எங்களையும் தேவனையும் பிரித்திருக்கிற பாவ சுவர் உடைக்கப்பட்டு அவன் தேவனோடு இணைந்திருக்கும்படியாய் தேவன் அருளிய பரிசுத்தாவியை பெற்றிருப்பான். ஆனால் அவனால முடியல, அவனுக்கு புரியல. அவன் ஒரு நல்ல கேள்வியைத்தான் கேட்டான். இப்படி சொன்ன பொழுது பேதுரு ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்திலே கேட்டார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினார்.
அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரனையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டுவிட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு 100 தனியாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அவன் அங்க இருக்கல. இதுக்கு பதிலுக்கு அவன் துக்கத்தோடே போய்விட்டான். அவன் துக்கத்தோடே போய்விட்டான். அவன் துக்கத்தோடே போய்விட்டான். அவனுக்குள்ள சரியான ஒரு கேள்வி இருந்தது, சரியான ஒரு தாகம் இருந்தது. ஆனா அவனுக்கு புரியல. நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்ல, நீங்க எதையுமே இழக்க மாட்டீங்கப்பா. நீங்க 100 தனியாய் வேணுமானால் அனுபவிக்க முடியும். 100 தனியாய் நான் தர இருக்கிறேன் இம்மையிலே. அதோடு உங்களுக்கு நித்திய ஜீவனையும் தருவேன். என்னை பின்பற்றி வாருங்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து எங்களுக்கு நிரூபித்தது, நீங்களும் உயிர்த்தெழுந்திருப்பீர்கள். இன்னொரு பிறப்பு நீங்க எடுக்க தேவையில்லை. அதான் நித்திய ஜீவன். நீங்கள் உங்களுடைய சரீரத்திலே உயிர்த்தெழுந்து தேவனோடு ஒன்றாக பரலோகத்திலே வாழும்படியாக 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமியில நீங்கள் இன்னும் ஒரு 1000 வருடம் என்ஜாய் பண்ணும்படியாக இம்மையில ஆண்டவற்ற 1000 வருட அரசாட்சியில எத்தனை வீடுகள் உங்களுக்கு வேணும்? 100 வீடுகள். 100 இழந்துட்டீங்களா? பேதுரு சொன்னான், I lost my net and the boat. இவைகளெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், you will never lose with me. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க எதையுமே என்னை பின்பற்றி வந்தா இழக்க மாட்டீங்க. வருவீங்களா? என்னை பின்பற்றி வருவீங்களா? இழந்து போறதுக்கு அல்ல நான் வந்தேன், நான் ரட்சிக்கத்தான் வந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் சொன்னார், 100 தனியாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். Most assuredly the Lord said. But you know, people like us, I left the government, Canadian government. I was an auditor. I came and became a pastor. இப்போ எங்களுக்கு அதை பற்றி நினைப்பில்லை. எங்களுக்கு ஆண்டவரை குறித்து பாரம் தான். அவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொன்னார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் என் பிதா சந்திக்க வேண்டுமாய். அவர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கு அவன் பெற்றுக்கொண்ட பதிலை தவறாக புரிந்து கொண்டவனாக, அந்த மகன் விட்டு விட்டு போனாலும் நீர் 100 தனியாய் இழந்தவைகளை கொடுக்கக்கூடிய தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென் and ஆமென்.